ஷோபா நீயும் நலங்கு வைமா. இல்ல நீங்களும் பூமிக்காவும் முதல்ல வைங்க. சொல்லு. இல்ல நீங்க வைங்க, வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல வெயி வா, நாங்க அப்புறமா வச்சுக்கிறோம். வா அட வாங்க. நந்தகுமார், புது மாப்பிள்ளைங்கிற மூடுல ரொம்ப குஷியா இருப்பல்ல? இருடா, உன் வயிற்றுல புளிய கரைக்கிறேன். யார் இது? ஒருவேளை ராதாவா இருப்பாளோ? ஹலோ. என்னடா புது மாப்பிள்ள கல்யாண ஜோர் களை கட்டுதா? நான் அங்கதாண்டா வந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லடா, உனக்கு பல திசையில இருந்து ஆப்பு வந்துகிட்டு இருக்கு. ரெடியா இரு. போனை கட் பண்றியா? உனக்கு எப்படி டென்ஷன் பண்றேன்னு பாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? சரி சரி. என்னடா தாம்பூல தட்டு எங்க இருக்கு? அதுவா உள்ள இருக்கு, அங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பூக்காரங்களை வர சொல்லியிருந்தோம்ல, அதான் எங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி. அர்ச்சனாக்கா மச்சான எப்படியாவது கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களே, ஆனா இன்னும் காணுமே. என்ன பண்றது? இல்ல இல்ல, அக்கா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. கடவுளே, நீதான் எப்படியாவது மச்சான கல்யாணத்துக்கு வர வைக்கணும். ஓகே ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நான் அம்பி, கும்பகோணத்துல இருந்து போன் பண்ணேனே. என்னன்னா போன் பண்ணத கூட மறந்துட்டேலா? ஓ எஸ் எஸ், நீங்க தானே கல்யாண புரோகிதர்? ஷாட் நானே தான் மறந்துட்டேன். இது வரைக்கும் 54 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உங்க ஆட்டு கல்யாணம் எனக்கு 55வது கல்யாணம்னா. இல்ல அம்பி, ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா. உண்மை அதிர்ஷ்டம் பாருங்க, நான் நடத்தி வச்ச கல்யாணத்துல எந்த குறையும் வந்தது இல்லைண்ணா. இங்க பாருங்கண்ணா, 54 ஜோடியில 46 ஜோடி குழந்தை குட்டியோட சேமமா இருக்கா. நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்களும் சேமமா இருப்பேன்.
அம்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையுடைய அப்பா. அட மன்னிச்சிருங்க பெருமாளே பெருமாளே கோவிந்தா. அப்படியா? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? கோவிந்தா. சரி சரி. ஏன் அம்பி, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டாம்? அத ஏன் கேக்குறேன்? கும்பகோணத்துல உப்புளியப்பனை வேண்டிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வர வழியில திருச்சி ரங்கநாத பெருமாள், சிங்க பெருமாள், உலகளந்த பெருமாள், வீரராகவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள் எல்லாரையும் சேவிச்சுட்டு கடைசியில மதுராந்தகத்துல ஏரிகாத்த ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்து சேர்றதுக்கு செத்த நாழி ஆயிடுத்துண்ணா. அதுபடி ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. வண்டியில வந்துகிட்டு இருக்கச்ச நடு வழியில ஒரு பொண்ணு வண்டியில லிப்ட் கேட்டா. பாவம் பொம்னாட்டி கேக்குறாள், லிப்ட் கொடுத்துருவோமேனு பார்த்தா ஐயோ பகவானே பாக்க சகிக்கல. கேட்டுக்கோங்க, ஒரு கல்யாணத்துக்கு தேங்காய் போல இருக்க அவ பல்லு. அவ்வளவு லட்சணம் பாட்டுக்கோங்க. சரி போட்டோம். பேர் என்னன்னு கேட்டா சொன்னா நம்ப மாட்டேன்னா அழகின்னு சொல்றா. நான் என்ன சொன்ன கேளுங்க, அழகுக்கெல்லாம் லிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி பேஷ தப்பிச்சேன் பார்த்தேலா? கோவிந்தா. நந்து இங்கப்பா. சொல்லுங்கப்பா, யாருப்பா இவரு? இவர் வேற யாரும் இல்ல, உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த புரோகிதர். இவர் பேர் அம்பி. நமஸ்காரம். அம்பி, இது என்னுடைய 2வது மகன் நந்தகுமார். இவன் தான் மாப்பிள்ளை. என் பாட்டர் பூமிகா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி ஜோதிகா, அவ தான் இவன் கல்யாணம் பண்ற பொண்ணு. இது என் ஃபேமிலியில நடக்கிற கடைசி கல்யாணம். அதனால ஜாம் ஜாம் நடத்தலாம்னு இருக்கேன். பேஷ பண்ணிடுவோம். நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது வேலாயுதம். நான் நினைச்ச மாதிரி ராதாவுக்கும் உங்க பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்பா, ஐயருக்கு இப்ப என்ன அவசரம் வேண்டியிருக்க? முகூர்த்த நேரத்துக்கு வந்தா பத்தாதா? என்னடா அப்படி சொல்ற? முகூர்த்தத்துக்கு முன்னாடி சடங்கு பூஜை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சம்பிரதாயம் படி செய்ய வேண்டாமா? ஐயர்வாள் வந்தது நல்லதுதான். நீ என்ன பண்ற, அவருக்கு ஒரு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு, கூட்டிட்டு போ. சரி வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. இது உப்புளியப்பன் கோயில்ல ஸ்பெஷலா பூஜை பண்ண திருசனம். சந்தோஷம். இந்த திருசனம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த உப்புளியப்பன் அருள் வேணுமோ இல்லையா? இட்டுக்கோங்க மாப்பிள்ள. அந்த உப்புளியப்பன்னா உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இந்தாங்க, சேமமா இருங்க. சரி வாங்க, ரூமை காட்டுறேன். இருங்க இருங்க. மாப்பிள்ளை வீட்டார் எனக்கு அறிமுகமாயிட்டே, பொண்ணு வீட்டார காமிங்க. அவளாண்டியும் கொஞ்சம் அறிமுகம் ஆகணுமோ இல்லையாண்ணா? நீங்க சொல்றது சரிதான். நந்து, நீ ஐயரை கூட்டிட்டு போய் பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்களை அறிமுகப்படுத்தி வை. சரிப்பா வாங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன்னா. கோவிந்தா கோவிந்தா. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. வெறும் மல்லியும் ரோஜாவும் மட்டும் இருக்கே, ஜாதி மல்லி கனகாமரம் எதுவுமே வாங்கிட்டு வரலையா? முதல்ல இத கட்டிட்டு தேவர்னா வாங்கிப்போம். இத முடிச்சிட்டு இத கட்டலாம், சரியா? ஆண்டி, இவர்தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற புரோகிதர். பேர் அம்பி. ஓ, நமஸ்காரம்.
வணக்கம் வணக்கம் சாமி. எல்லாரும் சேமமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் சேவிக்கிற உப்பிலியப்பா அருளால எல்லாரும் நன்னா இருக்கணும். சாமி, அவங்க தான் என்னோட ஆன்ட்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அம்மா. நமஸ்காரம்மா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஜோதிகா. கல்யாணம் பொண்ணு கொண்ட தீர்க்க சுமங்கலி பவா. இவங்க தான் ஜோதிகாவோட அக்கா பூமிகா. கவலைப்படாத குழந்தை, மோட்ல ஒரு ஏக்கம் தெரியாது, எல்லாம் சுபிக்ஷமா முடியும். இதான் அவங்க குழந்தை தேவிகா. கொடுங்க. அடடடடே, என்ன பண்ற? வாங்க வாங்க வாங்க. அடடே, வந்துட்டாலே என்னண்டா? அப்பா பேஷ் பேஷ். குழந்தையோட முகத்தை பாருங்க, தெய்வீக குழந்தை இது. அம்பாலோட கடாட்சியம் அப்படியே இருக்கிறது. அந்த உப்புலியப்பம் உனக்கு எப்பவும் துணையா இருப்பான். ஆண்டி, ஆனந்த் எங்க? அவன் கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்காக டெய்லர் ஷாப் வரைக்கும் போயிருக்கான். ஓ, ஆனந்தும் ஸ்ரேயாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒரே கல்ல ரெண்டு மகான்னு சொல்ற மாதிரியே ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நடக்க போகுது. 2 கல்யாணம் நடக்க போறது உண்மைதான்டா, ஆனா உனக்கு இல்ல. உங்களை எல்லாம் பாக்குறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. பூமிகா, தேவிகா, ஜோதிகான்னு எல்லாருமே அந்த அகிலாண்டேஸ்வரி பேரையே வச்சுட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் அவ அருள் நிச்சயமா உண்டு. இந்தாங்க கொஞ்சம் சட்டை பிடிங்க. இது உப்புலியப்பம் பிரசாதம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்ன நடக்கணுமோ அது சேமமா நடக்கும். பெருமாளே நன்னாருங்கோ. அம்மா கல்யாணம் பொண்ணு நன்னாரு. இந்தம்மா நன்னாருமா. உங்களை பார்த்த உடனே எனக்கு என்னமோ என் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு சாமி. நெஞ்சுக்குள்ள ஒரு நிம்மதி வந்த மாதிரி. குழந்தை, நீ கவலைப்படாத. உன் கஷ்டம்லாம் இனி பறந்து போயிடும். இனி நீ நன்னா இருப்ப. சாமி, ஆரூடம் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? என் அக்காவோட ஹஸ்பண்ட் மதன் மாமா என் கல்யாணத்துக்கு வந்துருவாரா? அவர் வந்து என்ன வாழ்த்துவாரா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? சொல்லுங்க சாமி. அந்த உப்புலியப்ப சாட்சியா சொல்றேன், உங்க மடன் மச்சான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவார். அவ்வளவு ஏன் வந்துட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட
தலைமையில தான் உங்க கல்யாணமே நடக்க போறது. போதுமா? சாமி, சந்தோஷமா? நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 101 ரூபாய் தட்சணையும் வேஷ்டி சட்டையும் நான் எடுத்து தரேன் சாமி. அவ்வளவுதான் தருவேடா? உங்களுக்கு வேற என்ன வேணும் கேளுங்க சாமி. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. உங்க எல்லாரோட அன்பு இருந்தா அதுவே போதும். என்னது ஐயர் குடும்பத்தோட குடும்பமா ஐக்கியம் ஆயிடுவார் போல இருக்கு. ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறாரு. இவரை கொஞ்சம் தட்டி வைக்கிறது தான் நல்லது. கொண்ட என்னைய பாட்டு இருக்கா? வாடா, வா 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 வா. ஆமா ஐயரே, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்கும். கும்பகோணம் டிகிரி காஃபி ரெடியா இருக்கு, வாங்களேன். அப்படியே குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க. ஷெட் எடுங்க, இதோ வந்துடுறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சரி, நான் இப்ப என் ரூம்ல இருக்கேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. டாடா. வாங்க ஐயரே, போதும். நம்ம தேடி வந்த போன் இந்த ரூம்ல தான் இருக்கு. எப்படியாவது லவட்டிட வேண்டியதான். என் 10 கோடி இங்க இருக்கு. ஆஹா, எனக்கு என் வள்ளிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. டீ போட வந்த டீ மாஸ்டர்மா, இங்க எல்லாருக்கும் டீ காபி கொடுத்த டீ கிளாஸ் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் பொறிக்கிட்டு போறதுக்கு வந்தம்மா. கிளாஸ் தான தேட வந்த. ஆமாமா. எதுக்கு கதவு சாத்தி? அது தானா சாத்திக்கிச்சுமா, நான் சாத்தலமா. தானா சாத்திச்சா? என்ன கதை விடுறீங்க? இல்லம்மா. ஐயோ, கொஞ்சத்துல மிஸ் ஆயிடுச்சே. 10 கோடி எடுக்க முடியலையே. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. போயா போயா. இவன் எதுக்கு இந்த ரூம்ல இருந்து வெளியே வரான்? ஒருவேளை ஜோதிகா குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவனா இருப்பானோ? என்ன இது, ஒரே மர்மமா இருக்கே. இவன் நடவடிக்கையே சரியில்லையே. யார் போன் இது? ரொம்ப நேரமா சார்ஜ்ல இருக்கு. சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கேடா. ஏன் பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போற? ராதாவை காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கிட்டு இப்ப ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னை விட மாட்டேடா. இப்பவே நான் வெளியில போய் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு. உன் மானத்தை வாங்குறா இல்லைன்னு பாரு. ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ஆண்டி. உன்னால பூமிக்காவோட புருஷனை தப்பா நினைச்சிட்டானே. ராதாவை அவர்தான் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய வேஷக்காரன்னு. உன்னை ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என் மாப்பிள்ளை எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நல்லது செஞ்ச என் மாப்பிள்ளைய ஐயோ பரம எதிரியா நினைச்சிட்டானே. ஏய், நீ அமெரிக்காவில படிச்சிட்டு இருந்தியா இல்ல பொறுக்கிட்டு இருந்தியா?
பொறுக்கி ராஸ்கல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் குடும்பத்துல வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா? இரு, உன்னை இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை நான் அடிக்கிறேன்டா. ஐயோ ஆண்டி, டேய், எல்லாரும் கேக்குற கேள்வியில நீ நாக்கு பிடிக்கிட்டு சாகணும்டா. தள்ளுடா. ஐயோ ஆண்டி, நான் சொல்றத தயவு செய்து கேளுங்களேன். தெரியாம தப்பு நடந்து போச்சு ஆண்டி. இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்களா? டேய், நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆண்டி சொன்னா கேளுங்களா ஆண்டி? அந்த ராதா என் வாழ்க்கையில குறுக்க வராத மாதிரி பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம்ல? அப்போ என்னடா ஏன் பொண்ணுக்கு செட்டில் பண்ணலாம்னு நினைச்சியா? சொல்லுடா. என்ன பண்ண? ஐயோ கேரா, வேண்டாம் விட மாட்டேன். அடிக்காதீங்க ஆண்டி. அது வேற இது வேற ஆண்டி. ஜோதிகா என்னோட வைஃப் ஆண்டி. உனக்கு அந்த நினைப்பு வேற இன்னும் இருக்கா? டேய், அந்த நினைப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஐயோ ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. இது என்னோட பிரஸ்டீஜ் வேல்யூ ஆண்டி. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம நான் ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சா எங்க அப்பா அதை தாங்காம செத்து போயிடுவார் ஆண்டி. டேய், நீயும் கூட சேர்ந்து சாவுடா. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? ஆண்டி, இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த மொபைலை கொடுத்துருங்க ஆண்டி, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஆதாரத்தை நான் ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். மொபைலை கொடுங்க. முடியாதுடா, முதல்ல வெளியே போ. போன்னு சொல்றல. நான் வெளியே போணுமா? உங்க மூத்த மருமகன் இருக்கானே மதனே, அவன் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண பார்த்தா அவனே மன்னிச்சு பூமிகா ஏத்துக்கிட்டா. டேய், அவர் இப்ப நல்லவரா மாறிட்டாருடா. அதத்தான் ஆண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். நானும் நல்லவனா மாறிடுறேன், என்னை நம்புங்க. அதுக்கு ஏன் பொண்ணை பலி கொடுக்க சொல்றியா? இங்க பாரு, நீ நல்லவனா இருந்தா ராதா கழுத்துல தாலி கட்டு. ஏன் பொண்ணை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ ஆண்டி, அது என்னால முடியாது. சொன்னா கேளுங்க ஆண்டி. இங்க பாரு, நீ வழிய விடலனா நான் இப்ப கத்துவேன். ஜோதிகா பூமிகான்னு கத்துவேன். பூமிகா! தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.